தமிழ்நாடு அரசியலில் சசிகலா அம்மாவின் ஆளுமை மிகவும் கவனிக்கக்கூடியது. பொதுவாக அவங்க அரசியல் களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பொதுவாக சொல்லுவாங்க, ரொம்ப ஆளுமையானவங்க, ஜெயலலிதா அம்மையாருக்கு பின்புலத்தில் இருந்து அதிமுக வளர்ச்சிக்கு பெரிய உதவி பண்ணவங்க என்று பரவலாக பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒரு பெரிய ஆளுமைன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை அந்த இக்கட்டான நிலைமையில் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைச்சு கூவத்தூரில் சிஎம் ஆக்குனதே மிகப்பெரிய ஆளுமைத்தனம் தான். அது ஆளுமை இருந்ததுனால தான் அவ்வளோ எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைச்சு சிஎம் ஆக்க முடிஞ்சது. இவ்வளவு மத்திய சர்க்கார் எதிர்ப்பு, இங்கிட்டு திமுக எதிர்ப்பு, இப்படி பல இக்கட்டான நிலைமையில ஓபிஎஸோட எதிர்ப்பு, தர்ம யுத்தம், இப்படிப்பட்ட சூழல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கி தன்னோட ஆளுமன்னு நிரூபிச்சாங்க. அது உண்மை. அதன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கட்சி இப்போ தேர்தல் அறிவிச்ச பிறகு அவங்க அதிமுக ஒன்றிணையும் சொல்லி போராடினாங்க, முயற்சி பண்ணாங்க. அது எடப்பாடி அவர் செட் ஆகி வரலை. அப்போ இமிடியேட்டாக அவருக்கு என்ன டிடிவி தினகரன் அங்கே போனதுனால, கூட்டணி சேர்ந்ததுனால ஒரு பாடம் புகட்டணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசத்துல ஒரு கட்சி பேரை பதிவு பண்ணி, அந்த கட்சி யாரோ அவங்க தொண்டர் வச்சிருந்த கட்சி தான், அந்த கட்சியை களத்துக்கு கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தில் அந்த சின்ன ஒன்று வாங்கி, அதாவது தென்னந்தோப்பு சின்னத்தையும் வாங்கி அதை அறிவிச்சாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு குயிக்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக அது பெருசாக ரீச் ஆச்சு. அது அந்த பேர் தான் கொஞ்சம் லென்த்தாக இருந்தது தவிர அந்த தென்னந்தோப்பு சின்னம் வந்து ரீச் ஆச்சு. சரி, அதன் பிறகு என்ன சொன்னாங்க, எத்தனை தொகுதி, அவ்வளவு தொகுதிகளுக்கு கட்சியில் போட முடியுமா வேட்பாளர்கள் அப்படிங்கிற கேள்விலாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான வேட்பாளர்களை போட்டாங்க. தமிழ்நாடு குறிப்பிட்ட தொகுதிகள் தான் இல்லையே தவிர அதிகமான வேட்பாளர்களை களமிறக்கிட்டாங்க. அதுவும் அந்தந்த பகுதிகளில் செல்வாக்கு மிக்க வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க. அதாவது அவ்வளவு ஈஸியெல்லாம் படுதோல்வி அடைய வைக்க முடியாது. அவங்கள சில தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி சாத்தூரில் இசைக்கிராஜான்னு ஒருத்தர், அவர் செல்வாக்கு மிகுந்தவர். முதுகுளத்தூர் தொகுதியில் டாக்டர் ராம்குமார்னு ஒருத்தர், அவர் ஒரு மரவர் சங்க தலைவர், அவருக்கு தனி செல்வாக்கு இருக்குது. நாங்குநேரியில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை நிற்கிறாரு. திருமங்கலம் நம்ம ஒரு ஆர்பி உதயகுமார் இருக்கார் இல்லையா, முன்னாள் அமைச்சர், அவர் தொகுதியில் நாச்சியான்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்படி அவங்க நிப்பாட்டு அத்தனை தொகுதியிலுமே அந்தந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவங்க. அப்போது எந்த தொகுதியில் எந்த மாதிரி வேட்பாளரை இறக்கணும்னா நமக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை அதிகப்படியான வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்குது, இல்லை எடப்பாடியோட அந்த வாக்கு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக யோசித்து வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க. சரி, வேட்பாளர் நிப்பாட்டிட்டாங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. அதே மாதிரி கூட்டணி பார்த்தீங்கன்னா அகில இந்திய ஃபாரூக் பிளாக் கூட்டணியில் இருக்குது. அவர் இசைக்கிராஜா அவர் கட்சி உள்ளே இருக்குது. தென் மாவட்டத்தில் செல்வாக்கு பெற்ற கட்சிலாம் உள்ளே இருக்குது, சின்ன அமைப்புகள்லாம். அதே மாதிரி வடக்க ஐயா ராமதாஸை சந்திச்சு அவரையும் கூட்டணியில் சேர்த்தது அது ஒரு பெரிய ஆளுமை தான் இந்த டைமில் சேர்த்தது. ஏன்னா ஐயா ராமதாஸ் ஐயா வந்து அவரும் காம்ப்ரமைஸ் ஆகி வரமாட்டார், அப்படிப்பட்டவர். அவரை வந்து கூட்டணியில் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா அது ஒரு ஆளுமை திறன் தான். சரி, இது ஓகே, கூட்டணி வந்துடுச்சு அப்படின்ட்டு அசால்ட்டாக தான் இருந்தாங்க. அது மீடியாக்கள் சரி பெரிய கவனம் செலுத்தாமல் இருந்தது. பிரச்சாரம் பண்ணால் கூட்டம் வருமானு ஒரு கேள்வி இருந்துச்சு. பார்த்தா பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, கூட்டம் பயங்கரமாக வருது. தேர்தல் நெருங்க நாளுக்கு நாள் எல்லா இடத்துலையும் அதிகமான கூட்டமாக தான் வருது. ஜெயலலிதா அம்மா பாணியிலேயே அவங்களுடைய பயணம் இருக்குது. அதை பக்காவாக
கால்குலேஷன் பண்ணி பிளான் பண்ணாங்க. அதுவும் ஒரு ஆளுமையான தலைவருங்கிறத அதில் நிரூபிக்கிறாங்க. அதே நேரம் எப்படி என்ன பேசணும், எவ்வளோ நேரம் பேச போகிறாங்க, எப்படி பேசுவாங்க, பிரச்சாரத்தில் அவங்க பேசுனது இல்லை இது வரைக்கும், அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. பிரச்சாரத்தில் என்ன பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப அளவாக தெளிவாக அழகாகவே பேசுகிறாங்க. அந்த மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கிறத கூட ரொம்ப நாகரிகமாக நீட்டாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சசிகலா அம்மையார் மீது ஒரு வித ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறதான் உண்மை. அப்போ அந்த சுற்றுப்பயணத்தில் டயர்ட் ஆகாமல் சிலவரெல்லாம் தொண்டையெல்லாம் வறண்டு வச்சு, இப்போ அரசியல் தலைவர் சிலவரெல்லாம் பேசுகிறாங்க, ஒரு கூட்டத்தில் பேசிட்டு அடுத்த கூட்டத்தில் பேசும் தொண்டை கட்டி போகுது, கீச்சு கீச்சுன்னு காற்று தான் வருதே தவிர சவுண்டு வரல. ஆனால் அவங்க டெய்லி பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, அவங்க குரல் கூட டயர்ட் ஆகலை, அந்த புத்துணர்ச்சி எனர்ஜி குறையாமல் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசியல் வரலாறுலாம் தெரியும். பழைய வரலாறு, எம்ஜிஆர் காலத்து அண்ணா காலத்து வரலாறு, அதை பேசுகிறது, அம்மா கூட இருந்தோ வாழ்க்கை அதை பற்றி, அவருக்கு என்ன மாதிரி திட்டங்கள் திட்டினாங்க அதை சொல்கிறது, திமுக என்ன செய்யறதுன்னு சொல்கிறது, எடப்பாடி எப்படி துரோகம் செஞ்சார், இப்படி எல்லாத்தையும் அலசி பேசும்போது அவருடைய பேச்சு மக்களுக்கு பிடிக்குது. அதே நேரம் அந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கல, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எப்படி அந்த கூட்டம் கட்டுக்கோப்பாக இருந்ததோ அந்த மாதிரி இவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போதும் அந்த கூட்டம் கட்டுக்கோப்பாக இருந்து அவங்க பேசுகிறத உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ என்னாச்சு, மீடியாக்களுக்கு அது தெரிஞ்சு மீடியாக்கள் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சசிகலா அம்மா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ டோட்டலாக எல்லா சேனல்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பேச்சு நல்லா இருக்கு இல்லையா, அதை எல்லா சேனலுக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ போட்டியில் உள்ளே வந்துட்டாங்க, அவங்களும் போட்டியில் இருக்கிறாங்க, களத்துக்கு வந்துட்டாங்க. 5 முனை போட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி சாத்தியப்பட்டது? 2 மாசத்துல அந்த ஆளுமை, தன்னால் முடியுங்கிற ஆளுமை, அம்மா அவருடன் இருந்து அந்த அரசியல் செய்த அனுபவம், அது சசிகலா அம்மையார் இந்த தேர்தலில் அவர் அந்த கட்சி தொடங்கி சின்ன வாங்கி வேட்பாளரை நிறுத்தி பிரச்சாரம் போய் இன்ன வரைக்கும் அவர் பேசுகிற தோரணை உழைக்கும் அந்த முழுமையான ஒரு ஆளுமையா தன்னை நிரூபிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு அவர் நுப்பாட்டின பல தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை சந்திப்பார். சில தொகுதியில் டெபாசிட் கூட போகும் அதிமுகவுக்கு, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க தமிழ்நாட்டு அரசியலில். இப்போதைக்கு ஒரு நல்ல ஆளுமை மிக்க தலைவர்னா சசிகலா அம்மையார் தான், அதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதியிலே போய் எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட அவர், எப்படி எனக்கு துரோகம் சொன்னார்னு சொல்லி அந்த பகுதி மக்களை கைதட்ட வச்சு பேசுனதெல்லாம் நிறையா மீடியாக்களில் போட்டு வைரல் ஆக்குனாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க எந்த பக்கம் போனாலும் எங்கே போனாலும் நல்ல தென் மாவட்டம் மட்டும் இல்லை, வட மாவட்டங்கள்லேயும் பயங்கரமாக கூட்டம் வருது. அதே நேரம் இந்த நேரத்தில் இப்போ ஐயா ராமதாஸ் ஐயா இருக்காங்களா, பாட்டாளி மக்கள் கட்சியில், அன்புமணிக்கும் அவருக்குள்ள அந்த பிரச்சனையில் அவருடைய அரசியலுக்கு இல்லை அவருக்கு ஒரு தெம்பை தர்ற மாதிரி, ஒரு ஆறுதலை தர்ற மாதிரி அவரையும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அவரை களத்தில் ராமதாஸ் ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அப்படிங்கிற அந்த சப்போர்ட் இருக்குல்ல, ஸோ அதையும் அவங்க திருப்தியாக செஞ்சு அந்த வன்னிய மக்களுடைய அன்பையும் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. அந்த பகுதியிலும் கூட்டம் இருக்குது. ஸோ 2026 இந்த தேர்தலில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தன்னை நிரூபிச்சிருக்காங்க சசிகலா அம்மா. சில தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அந்தந்த செல்வாக்குள்ள வேட்பாளராக பார்க்கலாம் என்ன மாதிரியான ரிசல்ட்டு வருதுங்கிறத. நன்றி.